சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரணி அவங்க வீட்டில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது டாக்டருக்கெலாம் மாநாடு ஊட்டியில் நடக்குது, அதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லவும் அறிவழகன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தங்கச்சி நீ இதுக்கு மட்டும் போகிற, அதான் சண்முகத்தையும் கூட்டிகிட்டு போ, இது ஒரு ஹனிமூன் ட்ரிப்பு கணக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாம் பரணி மட்டும் போக வேண்டாம், சண்முகம் நீயும் 2 பேரும் சேர்ந்து போங்க அப்படிங்கும்போது அப்போ கனி ஊட்டிக்கா நானும் வருவேன் அப்படிங்கிறாங்க. என்னட்டி பேசிகிட்டு இருக்கிற, அவங்க 2 பேரும் தனியாக இது வரைக்கும் போனதே கிடையாது, ஏதோ இதையாவது சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவங்க 2 பேரும் ஹனிமூன் மாதிரி போயிட்டு வரட்டும், நீ எதுக்காக போகிற அப்படின்னு சொல்லும் போது அப்போ கனியும் வரட்டும் அப்படின்னு சண்முகம் பரணி சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் போய்க்கிடலாம் அப்படிங்கவும் கனி கோவத்தோடு அங்கேருந்து போயிருந்தாங்க. அடுத்த நாள் ஆனாலுமே கனி அப்படியே உட்காந்துருக்கும் போது உடனே அவங்க இசைக்கு ரத்னாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு கனி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் ஒரு கனவு கண்டு அப்படிங்கிறாங்க. எப்படியா, என்ன கனவு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதை சொன்னால் நீங்களாம் சிரிப்பீங்க, அதனால சொல்ல மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ வீரா வராங்க. என்ன வீரா காலங்கத்தால் வந்திருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் என்னோட யூனிஃபார்ம் அங்கே தானே இருக்குது, அதான் எடுக்கிறதுக்காக அப்படிங்கவும் கனி நீ ஏன் அப்படி உட்காந்துருக்குற அப்படிங்கும்போது அவள் ஏதோ கனவு கண்டிருக்காளாம், அதை கேட்டாக்கி சொல்லவும் மாட்டுக்கிற அப்படிங்கும்போது சரி என்ன கனவு தான் கண்டேன்னு சொல்லு அப்படிங்கும்போது இல்லை அம்மா என் கனவுல வந்தா ஊட்டிக்கு அண்ணனும் மைனியும் போகிறாங்களா, நீயும் உங்க கூடயே போ, அங்கே இருக்காது அப்படின்னு எனக்கு கனவுல சொன்ன அப்படிங்கவும் இது கெட்டதுமே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஊட்டிக்கு போகிறதுக்காக எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பொய் சொல்கிற அப்படிங்கும்போது நான் உண்மையை தான் சொல்கிறேன், அம்மா கனவுல இங்கே இருக்காத அண்ணன் கூடயே போயிருன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லவும் இதை எல்லாரும் கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒழுங்கு மரியாதையே ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு அப்படிங்கும்போது அப்போ கனி யாருக்கும் தெரியாமல் நம்ம அண்ணன் கூடயே ஊட்டிக்கு கிளம்பிடலாம், நம்ம அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே நம்ம யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, அதனால நம்ம பேசாமல் அண்ணன் கூட போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அங்கே பாண்டிமா வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் லத்தா அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது நான் சொல்லுவேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கும்போது நீ ஃபஸ்ட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணன் கூடயே நான் ஊட்டிக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே பாண்டிமா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவன் ஊட்டிக்கு போகிறான், இதை வச்சு நம்ம இவனை தூக்கிடலான்னு சொல்லி நம்ம ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருக்கிறோம், இவன் என்னென்னா அவன் கூடயே ஊட்டிக்கு கிளம்புறாளா, அதுக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இப்படி கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது இல்லை அம்மா தான் நீ இங்கே இருக்க வேண்டாம் அண்ணன் கூடயே போயிருன்னு என்கிட்ட சொன்னாங்க கனவுல அதனால தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அடப்பாவமே உங்கள் அம்மா கனவுல உன்னை காப்பாற்றிட்டு இருக்காளா, நான் எதுக்காக இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு படிக்கிற வேலையை ஒழுங்கா பாரு, அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், அவங்க 2 பேரும் தனியாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிமா தடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க வீரா வரவும் பாட்டியாட்டி இவன் ஸ்கூலுக்கு மட்டம் போட்டுட்டு இந்த மரிக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா, யாருக்கும் தெரியாமல் அவங்க கூட போகிறதுக்காக அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வீராவும் கனியை போட்டு திட்டுறாங்க. நீ ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படிங்கவும் அப்போ கனியை எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. பரணியும் சண்முகம் ஊட்டிக்கு அவங்களும் கிளம்பிடவும் அப்போ சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கனியை நான் ஆட்டோவில் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம் அப்படிங்கவும் அப்போ கனி சோகமாகவே இருக்கிறாங்க. என்ன கனி என்ன ஆச்சு அப்படின்னு சண்முகம் கேட்டுட்டு இருக்கும்போது அண்ணா நானும் உன் கூட வரேன் அப்படிங்கும்போது சரி வா கனி நம்ம போகலாம் அப்படிங்கும்போது காரியமே கெட்டுப்போச்சு போ அப்படின்னு பாண்டிமா நினச்சிக்கிட்டு உடனே பாண்டிமா நல்லவங்க போல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சண்முகம் பரணி நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, இவளுக்கு தான் எக்ஸாம்லாம் வருதில்ல அதனால இவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அப்படிங்கவும் அப்போ மற்ற எல்லாருமே கனியை பற்றி இப்படி பேசவும் உடனே சண்முகம் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்றதாங்க. அப்போ கனியை ஆட்டோவில் ஏற்றி விடுறதுக்காக அவங்க சண்முகமும் பரணியும் வெளிவரவும் அப்போ பரணி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, கனி நல்லா படிக்கணும், நாங்கள் அதுக்குள்ளேயும் சீக்கிரமாக வந்துடுவோம் அப்படிங்கவும் சரிதான் மைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருந்தாங்க. என்னது ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இப்படி கால் ஸ்லிப்பாகி கீழே விழுறதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் உடனே ஓடி போய் அவங்கள தூக்குறாங்க. அப்போ கனி உடனே சோகத்தோடையே அவங்க ஆட்டோவில் ஏறி போகவும் அப்போ சண்முகத்திட்ட பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அடுத்த தடவை நம்ம ஊட்டிக்கு போகும்போது எல்லாரையும் நம்ம அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது சரிதான் பரணி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் அவங்களும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவங்களும் ஊட்டிக்கு கிளம்பி போயிருந்தாங்க. இப்போ பாண்டிமா எல்லாம் நல்லபடியாக நம்மளுக்கு சாதகமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ட்டு உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அவரும் சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது என்ன சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம், நீங்கள் ஃபஸ்ட்டு அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கிற அவளை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பேசினதோட பணத்தை எனக்கு கூடுதலாக வேணும் அப்படிங்கும்போது என்னம்மா அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள்
நாங்கள் பணத்தை கொடுத்துருக்கோம்ல அப்படிங்கும்போது, இங்கே பாரு இது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா, சண்முகத்தை மட்டும் நான் மாட்டேன்னா அவ்வளோதான் என் கதையை முடிச்சிருவான். அது மட்டும் இல்லாமல் சண்முகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவன் ஊரில் இல்லாத நேரத்தில் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கவும் உடனே வந்து அவரோட ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சும்மா நீங்கள் சண்முகம்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், உங்களுக்கு சண்முகத்தை பற்றி தெரியாதனால தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாண்டியம்மா சொல்லும் போது, இங்கே பாருங்க நாங்கள் சண்முகத்துக்கோட மேலே நாங்கள் தான், அதனால இந்த சண்முகம்லாம் வந்து எங்களை ஒன்றும் செஞ்சிட முடியாது, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கவும், கனி இந்த மாதிரிக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி சரி நாங்கள் அதே பயன்படுத்தி நாங்கள் கனியை தூக்கிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும், அப்போ உடனே வந்து பாண்டியம்மா வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க, சண்முகத்தை பற்றி இவங்களுக்கு தெரியாதனால இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், கூண்டோட அவன் சோழியை முடிச்சு போடுவான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் போச்சுது. எப்படியோ நம்ம இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சாச்சுது, பணத்தை வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியது அப்படின்னு பாண்டியம்மா நினச்சிட்டு இருக்கவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா கனியை தான் காட்டுறாங்க. கனி வந்து ரொம்பவே சோகத்தோடையே ஸ்கூலில் உட்காந்துருக்கும் போது அப்போ அவங்க ஒருத்தர் வராங்க. வந்ததுமே கனி உன்னை உங்கள் அண்ணன் வர சொன்னார், உங்கள் அண்ணன் வந்து உன்னை ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாரா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கனி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ அங்கே அறிவழகனும் ரத்னம் வராங்க. அப்போ வந்து கனிக்கிட்ட வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது இது எல்லாமே இந்த அமைச்சர் வந்து ஏற்பாடு பண்ணின ஆளாக தான் இருக்குது கனியை தூக்கிட்டு போகிறதுக்காக, அதுக்கு அவங்க வந்து சண்முகத்தை பேரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க. இது தெரியாமல் கனியும் நம்பிடுதாங்க. இங்கே பாரு கனி, நான் உன்னை வந்து உங்கள் அண்ணன் வந்து ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போகிற விஷயம் உங்கள் வீட்டில் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால யாருக்கு தெரியாமல் தான் நீ வரணும் அப்படிங்கவும், இது கிட்டதுமே கனியும் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அறிவழகனும் ரத்னம் வரவும், ஐயோ இவங்க கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கனி வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க எஸ்கேப் ஆகிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கனி வந்து ஆட்டோவில் ஏறி போகவும் அறிவழகனும் ரத்னாவும் கனி போகிறத அவங்க கவனிக்காமே இருந்துருந்தாங்க. அடுத்தது கனி வந்து நினைக்கிறாங்க, எப்படியோ நம்ம அண்ணன் கூட ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அண்ணா எங்கள் அண்ணன் எங்கே வர சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும்போது, பஸ் ஸ்டாண்டுக்கு தாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஆட்டோ போயிட்டு இருக்குது. அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படிலாம் போகணும், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கும்போது, இது இந்த பஸ் ஸ்டாண்டு இல்லாமல் வேறு பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கும்போது உடனே வந்து கனியும் அப்படியான்னு சொல்லி கேட்டு நம்பிடுறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து பாண்டியமலை தான் காட்டுறாங்க. பாண்டியமலை வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன கனியை தூக்கியாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா கனியை வந்து நாங்கள் வந்து தூக்கியாச்சு அப்படிங்கிறாங்க. எப்படியோ கனியை வந்து இவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இனிமேல் தான் நம்ம வந்து இவங்க கூட சூப்பராகவே சேர்ந்து நம்ம நாடகம் ஆடணும், இல்லைன்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு பாண்டியம்மா திட்டத்தை போடவும், அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்கூலெல்லாம் முடிஞ்சிருது. அப்போ அறிவழகன் வந்து ரத்னா கிட்ட சொல்கிறாங்க, கனியும் நம்ம கூட அழைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கே கனியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு கனியை பார்க்குறாங்க. அப்போ கனியை காணலை. உடனே கூட உள்ளவங்ககிட்ட கேட்கும்போது, கனி வந்து அப்பவுமே போயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன சொல்லிட்டு இருக்கிற கனி அப்பவுமே மத்தியானமே போயிட்டாள் அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கெட்டதுமே உடனே அறிவழகனும் ரத்னாவும் நினைக்கிறாங்க, ஒருவேளை கனி வீட்டுக்கு தான் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு ரத்னாவும் அறிவழகனும் வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே கனி மத்தியானமே வந்துட்டாலுமே, ஏன் என்னாச்சு அவளுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து அவங்க இசைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற, கனி மத்தியானமே வந்துட்டாளா, அப்படிலாம் அவங்க வரலையே, காலையில் ஸ்கூலுக்கு போனவா இன்னும் வரவே இல்லையே அப்படிங்கவும், இது கெட்டதுமே அறிவழகனும் அவங்க ரத்னாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வைகுண்டம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லைப்பா கனி மத்தியானமே ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாலாம் அப்படிங்கும்போது, என்ன சொல்லிட்டு இருக்கிறா, அவ ஒன்றும் இங்கே வரலையே அப்படிங்கும்போது, இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பாண்டியம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவள் எங்கேயாவது ஊரை சுற்றுறதுக்கு அவள் பேருப்பாலாம் இருக்கும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு என் தங்கச்சி பற்றி அப்படிலாம் பேசிட்டு இருக்காது, அவள் அப்படிலாம் போகக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்படி கனி காணலன்னு உடனே எல்லாருமே வீட்டுக்குள்ளே பதட்டமாக இருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கனியை ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கனி வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். இப்போ எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே கனி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம தப்பான ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனி அதிர்ச்சி அடைவோம், தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனி வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உன்னை விட்டுருவேனா என்ன, உன்னை வச்சு தான் எனக்கு ராஜ யோகமே கிடைக்க போகுது அப்படின்னு அந்த அமைச்சரும் அவங்க ஒய்ஃபும் வந்து சொல்லிட்டு இருக்கவும், இது கிட்டதுமே கனி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கனியை வந்து எப்படி காப்பாற்ற போறாங்க, சூடாமணி வந்து கனியோட உடம்புல வருவாங்களா, சண்முகமும் வந்து கனி எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.